அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை என்ற தலைப்பில் நாம் வேத வசனங்களை தியானித்து வருகிறோம். இன்றைக்கு தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் சகரியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். இன்றைய தினத்தில் ஆவியானவரின் வல்லமையை பற்றி பார்க்கப் போகிறோம். இந்த மாதம் முழுவதும் இந்த ஆவியானவர் வல்லமையையும் தேவன் செய்கிற செயல்களையும் செய்யவும், அவருக்கு சாட்சியாக இருக்கவும், தீய சக்தியிலிருந்து விலகி வாழவும் உதவும். இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிற அனைவருக்கும் பரிசுத்த ஆவியானவர் வல்லமையை கொடுக்கிறார். இந்த வல்லமை இயேசுவை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லவும், பாவத்திலிருந்து விடுதலை பெறவும், பாவத்தை அம்பலப்படுத்தி அதை சுட்டெரிக்கவும் முயல்கிறது. ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தி தேவனிடம் அதிக அன்பு உள்ளவர்களாய் இருக்கவும் உதவுகிறது. பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை நமக்கு ஒரு பெரிய வரமாகும். போராட்டங்கள், பிரச்சனைகள் வரும்போது எதிர்த்து நிற்கவும், பயமின்றி தேவனுடைய செயல்களை செய்யவும் உதவுகிறது. இந்த ஆவியானவரின் வல்லமை நம்முடைய வாழ்க்கையே மாற்றி தேவனுக்குள் வளர உதவுகிறது. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே ஒரு நம்பிக்கை கிடைக்கிறது. அவர் நம்பிக்கையின் தேவனாயிருக்கிறார். விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிறைந்திருப்போம். தேவ ஆவியானவர் தேவன் என்பதையும் தேவனுடைய அனைத்து பண்புகளையும் கொண்ட சர்வ வல்லமை உள்ளவர். வேதத்தில் உள்ள சில மனிதர்களின் வாழ்வில் வல்லமையை கொடுக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் ஆவியானவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிலையில் நடந்த அற்புதமான செயல்களை காண்கிறோம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார் என்று எழுதப்பட்டுள்ளது. சுயபலத்தினாலோ வலிமையினாலோ எதையும் செய்துவிட முடியாது. ஜெபத்திலோ அல்லது கடினமான சூழ்நிலையிலோ ஒருவர் சொந்த பலத்தை நம்பாமல் தேவ ஆவியானவர் துணையால் மட்டுமே வெற்றி பெற முடியும். ஏசாயா 59ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே, வெள்ளம் போல சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுவார் என்று எழுதப்பட்டுள்ளது. நேரிடையாக யுத்தம் செய்ய முடியாத பிசாசானவன் நம் மனதை போர்க்களமாக்கி அசுத்தமான எண்ணங்களையும் கெட்ட கனவுகளையும் கொண்டு வருவான். அதை எதிர்க்க தெரியாதவர்கள் பிசாசானவன் தரும் சிந்தையினாலே வீணராய் போய்விடுகிறார்கள். நாம் ஜெயிக்க வேண்டுமென்றால் கர்த்தருடைய ஆவியானவரை நம்முடைய போர் ஆயுதமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. இஸ்ரவேலரை மீட்டுவிட மோசே தன்னுடைய பலமும் பராக்கிரமும் போதும் என்று நம்பியிருந்தார். ஒரு எகிப்தினை அடித்து மண்ணிலை புதைத்திருந்தார். தன்னுடைய பலத்தை முழுமையாக நம்பியதால் எகிப்தை விட்டே ஓட வேண்டிய நிலை மோசேக்கு ஏற்பட்டது. ஒரே பர்வதத்தில் கர்த்தர் மோசேக்கு கற்றுக் கொடுத்த பாடம் ஆவியினாலே ஆகும் என்பதாகும். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு ஆவியானவராலே வந்தது. அவருடைய ஞானஸ்தானத்தில் ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் செய்யப்பட்டார் மற்றும் சாத்தானின் வல்லமையை ஆவியினாலே அழித்தார். நித்திய ஆவியினாலே அவர் சிலுவையில் தம்மை ஒப்புக் கொடுத்தார். அவருடைய மகிமையான உயிர்த்தெழுதல் கூட அதே ஆவியானவரின் வல்லமையினால் நடந்தது. நாம் ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய நிலையில் புதுப்பிக்கப்பட வேண்டும். இதனால் மீகா தீர்க்கதரிசி சொன்னது போல, கர்த்தருடைய ஆவி அருளிய பலத்தினாலும் நியாயத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் நிரப்பப்பட்டிருக்கிறேன் என்று நாமும் சொல்ல முடியும் என்பது நம்முடைய ஜெபமாக இருக்க வேண்டும். ஆமென்.